வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருப்பத்தூரில் இலவச வேஷ்டி சேலை டோக்கன் வாங்குவதற்கு பெண்கள் முண்டியடித்ததில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பிற்கு காரணம் யார்? தைப்பூசத்திற்காக இலவச வேட்டி சேலை டோக்கன் வழங்கும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த வழக்கில் தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வாரச்சந்தை அடுத்துள்ள ப்ளூ மெட்டல் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் ஐயப்பன் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா தினத்தன்று ஏழை மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் ஐயப்பன். ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வாங்குவதற்கான டோக்கன் சனிக்கிழமை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. டோக்கன் வாங்குவதற்காக வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான பெண்கள் வந்திருந்தனர். வாணியம்பாடி சின்னா பாலம் அருகே ப்ளூ மெட்டல் நிறுவன மைதானத்தில் வைத்து இலவச டோக்கன் சனிக்கிழமை வழங்கப்பட்டது. மைதானத்தின் நுழைவு வாயில் கேட் பூட்டப்பட்டு இருந்ததால் டோக்கன் வாங்குவதற்காக வந்த 2000க்கும் அதிகமான பெண்கள் கேட் முன்பு குவிந்திருந்தனர். டோக்கன் கொடுப்பதற்காக கேட்டை திறந்ததும் பெண்கள் முண்டியடித்துக் கொண்டு டோக்கன் வாங்க மைதானத்திற்குள் முன்னேறி சென்றனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 16க்கும் மேற்பட்ட பெண்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்தனர். கீழே விழுந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் பலர் அவர்களை மிதித்து தாண்டியபடி டோக்கன் வாங்குவதில் முனைப்பு காட்டினர். கூட்ட நெரிசலில் பலர் மயக்கமடைந்ததால் டோக்கன் வழங்குவது நிறுத்தப்பட்டு மயக்கமடைந்தவர்களை மீட்கும் பணியில் நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டனர். மயக்கமடைந்தவர்களை மீட்க சம்பவ இடத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சோதனை செய்ததில் 4 பெண்கள் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. சாதாரண மயக்கம் என்று கூறப்பட்ட நிலையில் 4 பேர் உயிரிழந்த தகவல் பரவியதால் அந்த இடமே பரபரப்பானது. மயக்கத்தில் இருந்த 12 பேர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வாணியம்பாடி நகர போலீசார் 4 பேரின் உடல்களை மீட்டு நடத்திய விசாரணையில் குறும்பட்டி பகுதியைச் சேர்ந்த வள்ளியம்மாள், அரப்பாண்ட குப்பத்தைச் சேர்ந்த ராசாத்தி, ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நாகம்மாள், சின்னம்மா என்பது தெரிந்தது. தகவல் அறிந்து வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி, திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்தில் நேரடி விசாரணை நடத்தினர். இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கு அனுமதி பெற்ற நிலையில் டோக்கன் கொடுப்பதற்கு அனுமதி பெறவில்லை என்று எஸ்பி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளைக்கு தான் சேலை கொடுக்குற மாதிரி உள்ள இது எவ்ரி இயர் வந்து தைப்பூச அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. இந்த வருஷம் இந்த டோக்கன் கொடுக்குறது வந்து யாருக்குமே சொல்லாமல் அவர் தனியாக பண்ணிட்டாரு. பட் அதோட இது வந்து இன்னும் டீட்டெயிலாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூ மெட்டல் நிறுவன உரிமையாளர் ஐயப்பன் மீது வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். ஆண்டுதோறும் பிரச்சனை இல்லாமல் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு 4 பேர் உயிரிழந்திருப்பது அப்பகுதி மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.